வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே ஜெனரல் அப்டேட்டும் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50ய நம்ம பார்த்துருவோம். கடந்த வாரம் நிஃப்டி 50 சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. கடந்த வாரம் மட்டும் இல்ல. அதுக்கு கொஞ்சம் வாரம் முன்னாடியும் கூட பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட்ல இல்லாம தான் வந்து இருந்துட்டுருக்கு. காரணம் குளோபல் டென்ஷன் தான் ஒரே காரணம். க்ரூட் ஆயிலோட விலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. க்ரூட் ஆயில் இப்பவும் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்ல இருக்கு. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல கிட்டத்தட்ட 3.5% வரைக்கான ஏற்றத்த க்ரூட் வந்து குடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் யுஎஸ் டாலர் அது நம்ம ரூபாய்க்கு நேரா பார்க்கும்போது, அதுவும் ஒரு நல்ல உச்சத்த தொட்டுட்டு இருக்கு. இப்போ ₹96 கிட்ட இருக்கு ஒரு டாலர். ஸோ இதனால இன்னும் பார்த்தீங்கன்னா, அழுத்தம் நம்ம மார்க்கெட்ல கூடிட்டு இருக்கும். இன்ஃப்ளேஷன் பிரஷர் பார்த்தீங்கன்னா ஏறும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல மார்க்கெட்ட போட்டு அடிச்சாலும் அடிக்கலாம். ஏன்னா ஃபியூயல் காஸ்ட்டும் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு ஒட்டு மொத்தமா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் வந்து கிரியேட் பண்ணுது. ஆனால் இதை பேஸ் பண்ணி போகுமா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் படி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வீக்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் அடுத்தது இன்னொன்று என்னென்னா லாஸ்ட் இயர் சேம் இதே மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட் இயரும் மார்க்கெட் கீழே விழுந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து தான் மேலே போச்சு. இங்கே பார்க்கும்போது தெரியும். பட் அது கொஞ்சம் வேகமாக நடந்துருச்சு. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி நடக்கல. மார்ச் மாதம் கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவர் நடந்தது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஒரு டவுனை தொட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெக்கவர் மோட்க்கு மார்க்கெட் வந்தது. ஒரு பீக்கையும் தொட்டுது. பட் இப்போ பார்க்கும்போது அதே மாதிரி நடக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸாக தான் இருக்குது. இப்போதைக்கு யுஎஸ் ஈரானுக்கு இடையிலான பஞ்சாயத்து முடிகிற மாதிரி தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா சில சுங்க கட்டணங்களை போடுறதுக்கு சில ஃபீஸை வந்து வசூல் பண்ணுறதுக்கான திட்டங்களை வந்து தீட்டிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம ப்ரெஷரில் இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன். சரி அதை கொண்டு வருவோம். அது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது அப்படின்ட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. பிஜி இன்வைட்டில் மேபி வந்து வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் அவங்களுடைய டிவிடெண்ட்டை வந்து குறைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் பார்த்தீங்கன்னா அதை ஹோல்டு தான் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. அதை தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்கேஸ் வந்து பிஜி இன்வைட்டில் இந்த மாதிரி நடக்குது. டிவிடெண்ட் இப்போ ₹3 கொடுத்துட்டு இருக்காங்களா? வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் மேபி ஒரு ₹2 அந்த மாதிரி வந்து டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா பிஜி இன்வைட்டை நான் விற்றுருவேன். அது என்ன விலையில் இருந்தாலும் சரி. மேபி இங்கேருந்து ஒரு 10% கீழே இறங்கினாலும் கூட நான் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எக்ஸிட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஹோல்டு பண்ண மாட்டேன். ஏன்னா டிவிடெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் பெரிய கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம தொடர்ந்து அதே இடத்துல ஹோல்டு பண்ணுறதுனால பெரிய ஒரு அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக வந்து இருக்குது. ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பிஜி இன்வைட்டில் டெஃபினட்டாக பில்ட் ஆகும். பலரும் பார்த்தீங்கன்னா முன் வந்து விற்பாங்க. அதே தருணத்தில் நானும் எந்த விதமான லாப நஷ்டத்தையும் பார்க்க மாட்டேன். கண்டிப்பா இப்போ நான் ப்ராஃபிட்ல இருக்கேன். மேபி இங்கேருந்து ஒரு 10, 15% கீழே இறங்குச்சுன்னா பிஜி இன்வைட் என்னோட போர்ட்ஃபோலியோல நஷ்டத்துக்கு போயிரும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பா இதுல இருந்து வந்து எக்ஸிட் ஆயிருவேன். பட் நடக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி நடந்தாலும் ஆளா உங்ககிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவேங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இது பற்றி பல டைம் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. சரி இருந்தாலும் இன்னைக்கு வீக்கெண்ட் தானே இதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா தம்ப்நெயில்ல நீங்க பார்த்திருப்பீங்க. 50, 60 நிறுவன பங்குகள்ல காசு போடுறது நல்லதா அப்படின்ட்டு. நீங்களே ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. நீங்களே நெறைய டைம் வந்து சொல்லியிருக்கீங்க. சில நெறைய பங்குகள்ல கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் போடுறதுனால எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்ல அப்படின்ட்டு. ஆமா, நான் சொல்லியிருக்கேன். ஆனா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடுறதில்ல. நான் ஒரு டீசென்ட்டான ஒரு அமௌண்ட்ட தான் போடுறேன். அதே மாரி நான் பல பங்குகள்ல முதலீடு பண்றேன். ஏன் அதாவது போன வருடம் பாதிக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்லேருந்து இப்போ ரீசெண்டா வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டாக்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில 15யும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேனான்னு கேட்டா இல்ல. ஒரு 9 பங்குகள் கிட்ட பார்த்தீங்கன்னா, உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, இதெல்லாம் என்னோட மெயின் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்கேனான்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. இது ஓவர் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ட்டே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா, என்னோட லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோல நான் எந்த டிஸ்டர்பும் வந்து பண்ண கிடையாது. அதில பெரிய அளவுக்கு நான் செல்லிங்கும் பண்ண மாட்டேன். அப்பப்போ வந்து நான் பண்ணுவேன். லாஸ்ட்டா ஃபெடரல் பேங்க் வந்து நான் பண்ணியிருந்தேன். அந்த லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும். அந்த அப்டேட்டும் உங்க கூட ஷேர் பண்ணேன். என்னைக்கு வந்து அந்த இடத்துல ஓகே இது போதும் அப்படின்னு எனக்கு தோணுதோ, அப்பதான் வந்து மாற்றங்கள பண்ணுவேன். அதே மாரி சம்டைம்ஸ் வந்து லாங் டெர்ம் பங்குகள
ஆட் பண்ணுவேன். உதாரணத்துக்கு ரிலையன்ஸு, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரியான பங்குகள் ஒரு டிப் கொடுக்கும்போது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் ஆட் பண்ணுவேன். பட் மற்ற பங்குகள் பல பங்குகள் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த பங்குகள் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பங்குகளை வந்து நான் ஒரு 2 வருட கணக்கில் அப்படின்ட்டுலாம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்னோட மற்ற போர்ட்ஃபோலியோஸில் இருக்கும். ஸோ அது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோஸ் இல்லை. என்னோட ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ அது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. மற்ற அக்கௌண்ட்டில் நான் அதை பண்ணுறது கிடையாது. ஸோ இது பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடுவீங்களா அப்படிங்கணும் ஒரு கேள்வி இருந்தது. அதனால் பயன் இல்லைன்ட்டு. பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி என்னோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி வேறு. அது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல நம்மளால் ஓப்பனாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா யாரும் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணுறதுனால அது நமக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை தான் வந்து கிரியேட் பண்ணும். நம்ம ஒரு பங்கில் எத்தனை போடுறோம், ஏது போடுறோம் அப்படின்ட்டுலாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேள்விகள், தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வரும். அதன் காரணமாக தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த இடத்துல பப்ளிக்காக வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஒரு பிரச்சனை தான் எனக்கு கிளப்புங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது முக்கியம்தான். ஸோ என்னோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் நான் ஓரளவு கணிசமான பணத்தை தான் போட்டிருக்கேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட். என்னோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் முதலீடு பண்ணியிருக்கேன். உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும். ஸோ சரியான தருணம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்கும். அதை கரெக்டாக வந்து டிப்ளாய் பண்ண முடியுங்கிறது என்னோட வாதமாக இருக்குது. இதை நான் வந்து இன்னைக்கு நேற்றுன்னு சொல்லலை. நான் கடந்த ஒரு 2 வருடத்துக்கு மேலே இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பல காலம் நான் முதலீடே பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்திருக்கேன். அப்போல்லாம் என்ன ப்ரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, பொறுமை பொறுமை அப்படின்ட்டே சொல்லிட்டு இருக்கியே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது எதுக்குங்க இத்தனைய பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவ்வளோதான் மைண்ட் செட். இதை நம்ம கூட நீண்ட காலமாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு டெஃபினட்டாக வந்து தெரியும். என்னைக்கு நம்ம எப்போ பொறுமையாக இருக்கணுமோ அன்றைக்கி நம்ம பொறுமையாக இருக்கணும். எப்போ இறங்கி விளையாடணுமோ அந்த டைமில் விளையாடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் மார்க்கெட் நல்லா ஏறுதுன்ட்டு பணத்தை கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது பெரிய பர்ஃபார்ம் பண்ணாமல் கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தவிர நம்ம பண்ணுறதே கிடையாது. அப்படி நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கான கேபிட்டல் இழப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டைவர்சிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடு, ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரி கூட நம்ம லாங் டேர்மை கம்பேர் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வரும். நீங்கள் ஏன் ஸ்விங்கெல்லாம் பண்ணுறீங்க, ஷார்ட் டேர்ம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லிட்டு இதை நான் முடிச்சுக்கிறேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போது அதுக்கான பதிலை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் டைவர்சிஃபிகேஷன் பற்றி. ஸோ லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ, ஷார்ட் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசியிருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்டேட்குள்ளே போவோம். ஸ்டாக்ஸோட அப்டேட். அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எய்ச்சர் மோட்டார் பற்றியான அப்டேட். ஸோ சிட்டி ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டார் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா ஒரு 2000 பஸ் எய்ச்சர் மோட்டார் கிட்ட இருந்து வாங்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் முதல் கட்டமாக இந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் ஒரு 500 பஸ் ப்ரொக்யூர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 3 வருடத்துக்குள்ளே இந்த 2000 பஸ்ஸை நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்ட்டும் சிட்டி ஃப்ளோ வந்து சொல்லியிருக்காங்க. இது எய்ச்சர் மோட்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். அது மட்டும் இல்லை, ஸோ மல்டி ஃபியூயல், ஸோ சிஎன்ஜி அண்ட் இவி இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸையும் வாங்க போகிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இது எய்ச்சர் மோட்டாருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்க்குறேன். அடுத்தது ஸோ பல்ராம் பூச்சினி கிட்டேருந்து ஒரு அப்டேட். இந்த சுகர் செக்டர் பங்குகள் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. ஸோ சுகர் செக்டர் பங்குகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு நான் டீப்பாக ஸ்டடி பண்ணது கிடையாது, தொடர்ந்து ஃபாலோ பண்ணது கிடையாது. பல விஷயங்கள் இருக்குது இந்த செக்டர் பங்குகளில். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ட்டு அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த செக்டரில் போய் நம்ம விளாட முடியும். அதர்வைஸ் நம்ம இது பக்கம் போகிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு நான் பார்க்குறேன். தெரியாத இடத்துல நம்ம போகிறத தவிர்ப்பது நல்லது. ஸோ ஆசை இருக்கும், என்னடா ஏறுதே நம்ம பிடிக்கலாமே அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்ததுன்னா பண்ணலாம். பட் தெரியாத இடத்துக்குள்ள நான் வந்து காலை விட மாட்டேன் டெஃபினட்டாக. சரி, இப்போது என்ன செய்தி? இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு செய்தியை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னன்னா பயோ பிளாஸ்டிக் பிளான்ட் மூலயமா அடுத்து சில வருடங்களில் ஒரு 2000 கோடி ரெவன்யூவை வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா எப்போ ஆப்ரேஷனலுக்கு வரும்னா அடுத்த ஒரு 2 குவார்ட்டரில், அதாவது 3rd குவார்ட்டரில் அது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல் கெப்பாசிட்டியில் பண்ணும்போது 2000 கோடி ரெவன்யூ இதன் மூலிமா நாங்கள் ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பல்ராம் பூர்ச்சினி சொல்லியிருக்காங்க. ஸோ சுகர் செக்டரில் இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. சரி, செய்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்தது
ஹீரோ மோட்டர் காப் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, ஹீரோ மோட்டர் காப் ஒரு 1500 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. எதுக்கு? ஸோ ஸ்கூட்டரோட அவுட்புட்ட, ஸ்கூட்டரோட புரொடக்ஷன வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த அந்த ஒரு ஸ்கூட்டர் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூட்டர் பேரு டெஸ்டினி. அந்த டெஸ்டினியோட புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய உயர்த்திட்டாங்க. அடுத்தது என்ன பண்ண போறாங்க? ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஒரு பணமும், அதே மாரி இந்த ஜூம் புரொடக்ஷன உயர்த்துறதுக்காக அந்த இடத்துலயும் பணத்த வந்து ஸ்பெண்ட் பண்ண போறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப ஹீரோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, வரக்கூடிய காலங்கள்ல 1,00,000 ஸ்கூட்டர் இலக்கு அப்படிங்கிறத நோக்கி போறாங்க. 1,00,000 ஸ்கூட்டர் மாசம் விக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட ஹீரோ மோட்டார் கார்ப் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்கூட்டர் சேல்ஸ் ரொம்ப முக்கியம் ஹீரோவ பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஹோண்டா எப்படி ப்ளே பண்றாங்க, டிவிஎஸ் எப்படி ப்ளே பண்றாங்கங்கிறத கண்டிப்பா ஹீரோ பார்க்கணும். டிசைன்ல சேஞ்சஸ கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹீரோவோட டெஸ்டினியோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காது. அண்ட் அதே மாரி கொஞ்சம் மற்ற இப்ப நம்ம ஹோண்டா கூட கம்பேர் பண்ணும்போது, அந்த டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கெல்லாம் கம்மி தான். அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சேல்ஸ் அதனால தான் இவங்களுக்கு கொஞ்சம் படுத்திருக்கு. ஏன்னா, இவங்க கிட்ட வேரியஸ் ஸ்கூட்டர் மாடல்ஸ் இருக்கு. ஸோ ஜூம், ப்ளஷர், டெஸ்டினி அப்படின்ட்டு 3 ஸ்கூட்டர் வந்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த மேஸ்ட்ரோ இந்த மாரியெல்லாம் ஸ்கூட்டர் கூட வச்சிருந்தாங்க. பட் அதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இவங்களுடைய டார்கெட் வந்து இவங்களால அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 60,000 ஸ்கூட்டர் மாசம் விக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். டெஸ்டினி சேல்ஸும் உயர்ந்திருக்கு, ஜூம் சேல்ஸும் உயர்ந்திருக்கு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸும் உயர்ந்திருக்கிறது ஹீரோக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். பட் இன்னும் டிசைனை சேஞ்ச் பண்ணாங்கன்னா, நல்ல விற்பனை அவங்களால அச்சீவ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது ஐஆர்எஃப்சி கிட்ட இருந்த அப்டேட். ஸோ ஐஆர்எஃப்சி என்ன இலக்கு வச்சிருக்காங்கன்னா, FY 27ல 1,00,000 கோடி லோன் வந்து சாங்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் இப்ப நடந்து முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு 70,000 கோடி கிட்ட சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 35,000 கோடி கிட்ட கடன குடுத்துருக்காங்க. இப்போ என்ன டார்கெட்னா, 1,00,000 கோடி லோன் சாங்ஷனும், ஒரு 40,000 கோடி பார்த்தீங்கன்னா, லோன் வழங்கலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட செட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இந்த மைல்ஸ்டோன ஐஆர்எஃப்சி ரீச் பண்றாங்களான்ட்டு. அடுத்தது நம்ம ஆஃப்டர்நூன் போட்ட வீடியோல ஐஜிஎல்லோட அது ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பட் ஐஜிஎல் பத்தி டிஸ்கஸ் பண்ணல. ஸோ என்ன செய்தின்னா, நான் மறந்துட்டேன் அத ஆட் பண்றதுக்கு. ஸோ என்னன்னா, இப்போ ஐஜிஎல் கேஸ் பிரைஸ வந்து உயர்த்தியிருக்காங்க. ரூ. 1 பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. டெல்லியில ஒரு ரூ. 80 கிட்ட இருக்கு. ஸோ இந்த நொய்டா, காசியாபாத் இங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரூ. 88 கிட்ட இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. இது நல்ல நியூஸ் தான் ஐஜிஎல் பொறுத்தவரைக்கும். வரக்கூடிய காலங்கள்ல அவங்க லாஸ் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஐஜிஎல்லோட ரிசல்ட் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 150 கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அகைன் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் நண்பர்கள்ங்கிறது என்னுடைய ஒரு விஷா இருக்கு. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!